வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 விதமான மில்க் ஷேக் செய்கிறது எப்படி. ஃபஸ்ட்டு நம்ம டெய்ரி மில்க் மில்க் ஷேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். டெய்ரி மில்க் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு டெய்ரி மில்க் ஒரு 6லேருந்து 7 பீஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ், சாக்லேட் ஐஸ்கிரீம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 100 ml பால். பால் நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில் பாலை சேர்த்துக்கலாம். அடுத்து டெய்ரி மில்க் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ், சாக்லேட் ஐஸ்கிரீம், சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. இதோ அவ்வளோதான், டெய்ரி மில்க் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் கோல்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவ்வாழையில் மில்க் ஷேக் பண்ணுறது எப்படி. நான் இன்னைக்கு 2 செவ்வாழை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செவ்வாழை கொஞ்சம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு சிலருக்கு செவ்வாழையோட டேஸ்ட் பிடிக்காது, ஆனால் இந்த மில்க் ஷேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 100 ml பால் சேர்த்துடலாம். ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். பட் ஆனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த மில்க் ஷேக் நல்லா திக்காக கிடைக்கும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கிற அளவுக்கு நல்ல மிக்ஸியில் ஓட விட்டுட்டு எடுத்து அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு செவ்வாழை மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான மாம்பழம் மில்க் ஷேக் செய்கிறது எப்படி. அதுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம், மாம்பழத்தை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுகர், ஐஸ் கியூப்ஸ்,